ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏகேஸ் பார்வை. இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, பொங்கல் அப்போ நம்ம ஹோம் டவுனுக்கு ட்ராவல் பண்ண விளாக் தாங்க. ஸோ நம்ம கிளம்புன நேரம் சரியான டிராஃபிக்கு, அது மட்டும் இல்லாமல் மழை வேறு. ஸோ வழி ஃபுல்லாகவே செம்ம டிராஃபிக்கு, கார் இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ எப்படியோ நம்ம எப்படியாவது ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ பிரிட்ஜு அண்ட் எல்லா சைடுமே செம்ம டிராஃபிக்குங்க. ஒரு வழியாக ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. நம்மளோட ட்ரெயின் என்றைக்கும் வந்து 7 and 8 பிளாட்ஃபார்மில் தான் வரும். ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி 9 and 10 பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஸோ குடுன்னு வேகமாக ஓடினேன். ஸோ இப்படி ஒரு வழியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி 7 and 8 ரீச் ஆகி அதுக்கடுத்து 9 and 10 வரும். நம்மளோட ட்ரெயின் 5:20க்கு, பட் ஆல்ரெடி 5:60 ஆகிடனால ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாகவே ஓடினேன். என் கூட சேர்ந்து இந்த குரங்கு ஓடி வந்துச்சுங்க. ஸோ ஒரு வழியாக எப்படியோ பிளாட்ஃபார்மை ரீச் பண்ணியாச்சு. அண்ட் ட்ரெயின் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் போனதுமே ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 1601 கொல்லம் எக்ஸ்பிரஸ். சென்னை எக்மோர் டு கொல்லம் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகும். வரும்போதே சரியான கூட்டம், அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில். ஸோ நம்மக்கிட்ட ஆக்சுவலாக வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் இருந்தது. வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டிக்கெட் நம்ம டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் எதில் வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம், பட் நமக்கு சீட் இருக்காது. ஸோ இப்படி தான் ட்ரெயின் ஒரு வழியாக பிளாட்ஃபார்ம் உள்ளார என்டர் ஆகி வந்துகிட்டே இருந்துச்சு. பட் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கூட்டமாக தான் இருந்தது. ஓரளவுக்கு ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறியாச்சு. ஏறினோடனே ட்ரெயின் தாம்பரம்லேருந்து கிளம்பிச்சு. அண்ட் சரியான ஸ்பீடு, பிகாஸ் ஒரு 2-3 மினிட்ஸ் லேட்டு. ஸோ அதனால் வந்தாங்க. ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுமே வெயிட்டிங் லிஸ்ட்டே 100+ பீப்புள்ஸ் இருந்தாங்க. எல்லோரும் நின்றுட்டே தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரெயின் ஒரு வழியாக மதுரைக்கு ஒரு 12 o'clock வந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 o'clock மிட் நைட் விருதுநகர் ரீச் ஆச்சு. ஸோ சரியான ஸ்பீடு, எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி மதுரையில் பிடிச்சிட்டாங்க விட்ட ஸ்பீடை. ஸோ ஆன் டைமுக்கு விருதுநகர் ரீச் ஆகிடுச்சு நைட் 1 o'clock. ஸோ என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் வேறு வழியில் இந்த ட்ரெயினில் தான் அவைலபிள் இருந்தது. ஸோ இதில் தான் கிளம்பி வர மாதிரி ஆகிடுச்சு. யூஸ்வலாக நான் இந்த ட்ரெயினில் வர மாட்டேன். எப்போவுமே நான் வந்து நெல்லையில் தான் வருவேன். ஸோ அன்றைக்கின்னு பார்த்து அதில் வந்து ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகிடுச்சு. அதனால தான் ஸோ இறங்கி வந்து நடந்து போய் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு அன்றைக்கி. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் டே பொங்கலுக்கு முந்தின நாள். ஸோ என்னோடய ஹோம் டவுனில் பொங்கல் இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. லைக் கரும்பு மொத்தமாக வந்து மார்க்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. முந்தின நாள் ரொம்பவே பரபரப்பாக இருந்தது, ரொம்ப கூட்டமாக இருந்தது மார்க்கெட்டே. ஸோ நெக்ஸ்ட் டே பொங்கலை கொண்டாடுறதுக்கு மக்கள் எல்லாம் சிறப்பாக தயாராகிட்டு இருந்தாங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கு முதல் சாப்பாடு எடுத்து நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டோம். ஸோ தலைவாழை இலை போட்டு சாப்பாடு, சாம்பார், அப்புறம் 3 வகையான சைடிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து அப்பளம். ஸோ எல்லாத்தையும் வச்சு சும்மா ஒரு பிடிச்சாச்சு. ஸோ பொங்கல் அன்றைக்கி எப்போவுமே எங்கள் வீட்டில் நிறையா சைடிஷ் வைப்பாங்க. ஆனால் இந்த தடவை 3 தான் வச்சாங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் அன்றைக்கி எப்போவுமே நம்ம முருகன் கோவிலுக்கு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போனோம். சரி, எல்லா முருகன் கோயிலும் ரொம்ப கூட்டமாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு பக்கத்து கிராமத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்குது, வள்ளிவடி முருகன் கோவில். ஸோ அழகாபுரி டு குற்றாலம் போகிற ரூட்டு, அழகாபுரி டு கொல்லம் ஹைவே, அந்த ஹைவே போட்டுட்ருக்காங்க. ஸோ அங்கே இந்த வள்ளிவடி முருகன் கோவில் இருக்குது. ரொம்பவே ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும். பட் எப்போவுமே இயர்லி போயிடுவோம். ஸோ இந்த தடவையும் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்தப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லன்ச் டைமில் போயிருந்தோம். ஸோ கோவில் பூட்டி இருந்துச்சு. திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours கிட்ட கோவிலே தான் உட்காந்து வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோவில் திறந்துட்டாங்க. திறந்து ஐயர் வந்து பூஜைக்கெலாம் ஏற்பாடு பண்ணாங்க. சரி, நாங்களும் பூஜை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு கோயில் உள்ளார போயாச்சு. போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து கிராமன்றதுனால இந்த பாதையே ரொம்பவே சூப்பராக அழகாக 2 பக்கம் மரம் எல்லாம் கவர் ஆகி செம்மையாக இருக்கும். எக்ஸ்பெஷலி இந்த ஒரு இடம் லைக் எப்படி இருக்குன்னா, ஆர்ச் மாதிரியே இருக்கும் மரத்துலேயே. நம்ம சென்னையிலலாம் இந்த மாதிரி மரங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் எங்கள் ஊரில் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து சென்னை கிளம்பியாச்சு. அதாவது மீண்டும் பணிக்கு திரும்பியாச்சு. ஜங்ஷனில் வெயிட் பண்ணோம். அன்றைக்கும் ட்ரெயின் வரும்போது ஃபுல்லாக கூட்டம் தான், ஃபுல்லாக ரஷ் தான். ஸோ நான் நாள் தட்கலில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். அதனால் லக்கிலி எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஈஸியாக என்னால் வந்து ட்ரெயின் ஏறிட முடிஞ்சுது. பட் ஸ்டில் வந்து கூட்டமாக தான் இருந்தது. தட்கல் டிக்கெட் புக் பண்ணியிருந்தனால ஈஸியாக ஏறி சூப்பராக ட்ராவல் பண்ணியாச்சு. நல்லா தூங்கவும் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறக்கி விட்டாங்க.
ஸோ இதான் நான் வந்து ட்ரெயின் நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். எப்போவுமே இந்த ட்ரெயின் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அங்கே டைமிங்கும் சரி, அதேமாதிரி சென்னை ரீச் ஆகிற டைமிங்கும் சரி, ரெண்டுமே பக்காவாக சூப்பராக மேட்ச் ஆகும் இந்த ட்ரெயின் தான். மற்ற ட்ரெயின்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், லைக் அதுக்கேற்ற மாதிரி கூட்டமாகவும் இருக்கும். பட் இந்த ட்ரெயின் அப்ராக்சிமேட்லி கரெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமுக்கு வரும். ட்ரெயினை விட்டு இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கி வந்தால் சரியான கூட்டம். பிகாஸ் எல்லோரும் அன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்திருப்பாங்க போல். தாம்பரம் பஸ் ஸ்டாண்டே நிரம்பி இருந்துச்சு. ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஏகேஎஸ் பார்வை. தேங்க்யூ ஸோ மச்.